ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு புது மான்வா தான் பார்க்க போறோம். மான்வா பேர் கேட்டீங்கன்னா, "த நியூபி இஸ் ஸோ ஸ்ட்ராங்." நான் வந்து ஒன்லையும் சொல்ல விரும்பல. ஏன்னா ஸ்டோரியோட ஸ்பாய்லர் நான் சொல்றதுக்கும் எனக்கு பிடிக்கல. அதனால இந்த கதை விறுவிறுப்பாவும் நல்லாவும் இருக்கும். அதனால நீங்க விடாம பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஜந்து சவுண்ட் போட்டுன்னுக்குதுங்க. அதுங்க பார்க்கறதுக்கு ஒரு விதமான பந்து மாதிரியே இருக்கு. அதுங்களும் ஒரு விதமான பெரிய மான்ஸ்டர் ஆயிட்டு அந்த கல்ல வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. இவன் தான் கைஸ் நம்மளோட மெயின் கேரக்டர். டேய் என்னடா பண்றீங்கோ? நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு டேய் நான் இப்போ சாப்பிட்டே சாப்பிடணும் மைத்தான்னு சொன்னவனே அங்க இருக்கிறதுங்களும் போ போப்புன்னு சொல்லுதுங்கோ. அதுக்கு நம்ம ஹீரோ டேய் நான் கறி சோறா சாப்பிட்டுருந்தேன்டா. என்ன போய் இந்த பாறாங்கல்ல சாப்பிட வைக்கிறீங்களேடா. ஹீரோ வாய்ப்பே இல்லடா. நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு செகண்டே பார்த்தீங்கன்னா அதான் அவன் சாப்பிட்றான். இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. இந்த டவரை நான் கிளைம் பண்ணணும்னா நான் சர்வே ஆகணும். அப்புறமா இந்த டவரை நான் நிச்சயமா அழிப்பேன்டா. அங்க இருக்கிற ஜந்துக்களும் போ கூடவே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோவும் ஒருத்தர் பார்க்க வந்துக்கிறான். அவங்களும் டேய் நீ ரொம்ப நல்லவன்டா. நீ உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே நீங்க புகழ்றீங்க என்ன. ரொம்பவே பாராட்டாதீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணல. அங்க இருக்கிற அந்த லேடியும் இப்போதைக்கு நீ ஒரு வேலையை தேடு. அது சொன்னவனே நம்ம ஹீரோக்கும் ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. இது நான் ஏன் சொன்னேன்னா நம்ம டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை. நம்ம டைரக்டரும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னா ஆஃபனேஜ் 3 வருஷமே தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள நீ ஒரு வேலையை தேடி நீ வந்து நல்லபடியா வாழு. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து அவனோட பெட்ரூமுக்கு போய் படுத்துக்கிறான். என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிறேன். எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட ஆர்ஃபனேஜ் கூட என்னால காப்பாற்ற முடியும். ஆர்ஃபனேஜ் மூடத்துக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா பணக்காரனா ஆகணும். நம்ம ஹீரோ அவன் ஃபோன் எடுத்து எப்படி ரிச் ஆகலான்னு சர்ச் பண்ணதுக்கு போகும்போது வெறும் அவேக்னிங் பீப்புளா தான் வருது. அவேக்னிங்லேருந்து நம்மளுக்கு இன்கம் வருமா? அவனும் அந்த வீடியோவை போட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஆங்கரும் என் முன்ன 2 அவேக்னிங் பீப்புள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க அந்த டவர்ல இருந்து வந்த அப்புறமா என்ன ஒரு மாற்றம் ஆச்சு உங்களோட வாழ்க்கையில? அங்க இருக்கிறவனும் இவ்வளோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நீங்க கேக்குறீங்க. காசு தான் என்னோட வாழ்க்கையிலே பெரிய விஷயம் ஆனது. என்னோட வாழ்க்கையே தலைகீழா தான் ஆச்சு. அப்பதான் நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னடா ஆனா ஊனா பொய்ன்னு சொல்றீங்க. பொய்னா என்னடா? அப்படியே அங்க கட் பண்ணி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டவர் அப்பியர் ஆச்சு. அந்த டவருக்கு 2 பேர் ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு இந்த டவர்ல இருந்து சில பேர் தான் வெளியே வராங்க. இது வரைக்கும் அந்த டவர்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. டவர் போயிட்டு வந்தவங்க கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அந்த டவர் கிட்ட போயிட்டு வந்தவங்க ஒருத்தர் கூட வாய் திறக்கல. அந்த டவர்ல அப்படி என்னதான் இருக்குதுன்னு கூட அவங்க சொல்லல. இந்த டவர்ல இருந்து யாரு வெளியே வராங்களோ அவங்கள தான் நாங்க சொல்லுவோம் அவேக்னர். இந்த டவர் போயிட்டு வரவங்க எல்லார்கிட்டயுமே மானாவும் மேஜிக் பவரும் ரொம்பவே இருக்கும். இந்த உலகத்துக்கு தெரியணும்னா எங்களுக்கு அவேக்னர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க இருக்கிறவனும் எங்க கம்பெனிக்கு வாங்க, இன்னொருத்தனும் நீங்க எங்க கம்பெனிக்கு வாங்க, மத்த கம்பெனிக்குன்னு நாங்க அதிகமாவே உங்களுக்கு தருவோம். இப்படிதான் இந்த அவேக்னர்ஸ் எல்லாருமே இவ்வளவு ரிச்சா இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு ரொம்பவே வயித்தெரிச்சலா இருக்கு. நான் மட்டும் அவேக்னரா இருந்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபோன் பார்க்கும்போது அவனுக்கு வெறும் நோட்டிபிகேஷனா வந்துனே இருக்கு. நம்ம ஹீரோவும் யாருனே ஃபோன் ஹேக் பண்ணிட்டாங்களான்னு அவனும் யோசிச்சுன்னு இருக்கும்போதே ஐயோ என் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் டிலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் டிலீட் பண்ணும்போது இல்லைன்னா என் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டா அவனும் அந்த ஃபைலை தெரியாம கிளிக் பண்ணவனே என்னோட வாய்ஸ் தான் அங்க கேக்குது. இது என்னடா ஸ்ட்ரீமிங் எனக்கு இந்த நேரத்துல அந்த ஃபோன்லயோ நான் வேலைக்கு போகணும்னு சொன்னவனே அது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஆகுது இல்லையா. அப்போ வந்து கமெண்ட் பண்ணலாம் இருந்தீங்களா அதுல பாத்தீங்கன்னா இது உன்னோட வேலை நீ தான் பண்ணணும்ட்டு அங்க ஒரு கமெண்ட் வருது. அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் அந்த போன்ல வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆயினுக்குது. அப்போ நான் என்னால வீட்டுக்கு போக முடியாதா? இப்ப இருக்கிற நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது நானாச்சு இது என்ன இப்ப என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது என்னோட மூஞ்சிதான் இது நிச்சயமா நான் தான். இது டவுட்டே இல்ல. இந்த மாதிரியான விஷயம் நடந்தது எனக்கே தெரியாது. இது என்ன புதுசா இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த வீடியோல மாசா நிக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்தவனே டேய் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணவே இல்லடா. அவனா என்ன பிராங்க் பண்றீங்களாடா. அந்த வீடியோல ஒரு மான்ஸ்டர் வருது. இந்த மான்ஸ்டர் பேர் பாத்தீங்கன்னா போய் அது பாத்தீங்கன்னா அதோட பல்லுகளை வச்சு பெரிய பெரிய பாறைகள்லாம் சாப்பிடும். நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னடா இது விசித்திரமான மான்ஸ்டரா இருக்குது. அதே மாதிரி விசித்திரமான பேராவும் இருக்கு. நம்ம ஹீரோவும் இதை பத்தி நான் யோசிக்கிறது நிக்க வச்சுட்டா. ஆனா இது மாதிரி என்கிட்ட பல வீடியோஸ் இருக்கு. எனக்கு இது ரொம்பவே இன்ஃபர்மேஷன் தருது. அப்புறமா எனக்கு எந்த வழியா போகணும்னு கூட அது சொல்லுது. ஆனா இது வந்து ஃபியூச்சருக்கான வீடியோ. அதே மாதிரி இது டவருக்கான இன்ஃபர்மேஷன் கூட. அது இருக்கிற அவேக்னஸ் இந்த டவரை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்ல மாட்டாங்க. இது எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல ஸ்ட்ரீமிங்கும் இல்ல. இது என்னோட ஃபியூச்சர். இப்போ இது எல்லாம் என் கையில இருக்கு. நம்ம
ஹீரோவும் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கின்னு அவன் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ வந்து ட்ரைனிங் பண்ணினுக்கிறான் அவனோட பாடியை டெவலப் பண்றதுக்கு. அங்க இருக்கிறவங்களும் நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற, அதுக்கு நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றி, ஆனா இது எனக்கு பத்தாது, இன்னுமே பண்ணணும், கூடிய சீக்கிரமே அங்க போறேன், அதுக்கு முன்னே இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஹீரோவும் ரூம்ல உட்காந்துக்குன்னு காடஸ் கிட்ட ப்ரே பண்றான். இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த போர்ட்டல் இன்னைக்கு வந்துடணும், ஏன்னா நான் வேலை விட்டுட்டேன், ஏன்னா அங்க இருக்கிறவங்க என்கிட்ட ப்ரொமோஷன் வேணுமான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், இப்போ எனக்கு காசு தேவைப்படுது, எனக்கு வந்த வீடியோ எல்லாமே பொய்யா இருந்தா நான் என்ன பண்ணிட்டோம், இல்லை இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு லேடியை பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து சொல்றாங்க இந்த வீடியோ வந்து பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்ட்டு. அப்புறமா நம்மளோட ஆஃப்னேஜ் உனக்கே தெரியும் தானே, நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் பயம் தான், ஆனாலும் அவன் வெளியே காமிச்சிக்கல. எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு, எனக்கு எந்த டைம்ல போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, நான் என்னோட பாடிக்கு எக்ஸசைஸ் குத்தனா என் மைண்டும் என் பாடியும் ரிலாக்ஸ் ஆகும். அப்புறமா அவன் பின்னாடில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது, அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஏய் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த போர்ட்டலும் நம்ம ஹீரோவை இழுக்க பாக்குது உள்ள. அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது, உள்ளவா. நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது, என்னடா போர்ட்டல் பேசுதுன்ட்டு. இந்த போர்ட்டலும் நீயே உள்ள வரியா இல்ல நான் இழுத்துட்டு போகணுமான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் நீ சொல்லலனாலும் நான் வரதான் போறேன். நம்ம ஹீரோவும் உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு சிஸ்டம் அப்பியர் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா உங்களோட டிஃபிகல்ட்டி லெவலும் நீங்களே சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமும் அப்பியர் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா 3 விதமான டிஃபிகல்ட்டி லெவல் வருது, ஹை, மீடியம், லோ. நம்ம ஹீரோவும் ஹை டிஃபிகல்ட்டி லெவலை ஏத்துறான். இப்போ நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறேன், எனக்கோசரம் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க டைரக்டர், நான் கூடிய சீக்கிரமாவே வந்துடுவேன், இப்போ நம்ம கிளம்பலாம். இதோட இந்த சாப்டர் 1 முடியுது கைஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா செகண்ட் சாப்டரும் நான் போட்டுருவேன். உங்க கையில தான் கைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.